அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரியோ எஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ அதனால இந்த வீடியோல இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, தென் இந்த கிரெடிட் கார்டோடைய நிறைய பேருக்கு தெரியாத ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். இதோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது என்னன்னா யார் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த கிரெடிட் கார்டோடைய எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னது, தென் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய விஷயம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். தென் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ இந்த ரியோ எஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால இந்த ரியோ இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஸோ அதனால இவங்க வந்து எஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப்ல இந்த கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால எஸ் பேங்க் தான் இந்த கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. தென் ரூபே நெட்வொர்க்ல தான் இந்த கிரெடிட் கார்டை தருவாங்க. தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதுல எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா, இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்க வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்க மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்ல பண்ண முடியும். அதாவது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க நிறைய கடைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய மால்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த யூபிஐ கியூஆர் கோட்ல இருக்கும். ஸோ அதை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்ல பண்ண முடியும். இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த கிரெடிட் கார்டை நீங்க இவங்களுடைய ரியோ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுலயே நீங்க லிங்க் பண்ணி, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த யூபிஐ பேமெண்ட் பண்ற ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், அந்த ஆப்ஸ்லாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்ல பண்ண முடியும். அடுத்ததாக நீங்க இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இவங்களுடைய ரியோ யூபிஐ அப்ளிகேஷன் மூலியமாக அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது இவங்க வந்து நல்ல கேஷ்பேக், அந்த ரிவார்டு வந்து தராங்க. ஸோ அதை இவங்க ரியோ காயின்ஸ்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நீங்க இந்த ரியோ எஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டை இவங்களுடைய ரியோ யூபிஐ அப்ளிகேஷன்ல லிங்க் பண்ணி அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அப்போ என்னன்னா, இவங்க 3% ரியோ காயின்ஸ் வந்து தராங்க. ஸோ இதை இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ நீங்க இவங்களுடைய ரியோ யூபிஐ அப்ளிகேஷன் மூலியமாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு ₹100 யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா உங்களுக்கு 3 ரியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் 4 ரியோ காயின்ஸோடைய மதிப்பு என்னன்னா ₹1. ஸோ அதனால ஒரு ரியோ காயினோடைய மதிப்பு என்னன்னா 25 பைசா. ஸோ இந்த கணக்கில் 3 ரியோ காயினோடைய மதிப்பு என்னன்னா 75 பைசா. ஸோ அதனால நீங்க இவங்களுடைய ரியோ யூபிஐ அப்ளிகேஷன்ல போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு ₹100 யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா உங்களுக்கு 75 பைசா மதிப்புள்ள அந்த ரியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த ரியோ காயின்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து என்ன கண்டிஷன்னா, நீங்க இவங்களுடைய ரியோ யூபிஐ அப்ளிகேஷன்ல போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மர்ச்சன்ட் கிட்ட மினிமம் ₹50 யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த ரியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்க இந்த கிரெடிட் கார்டை மற்ற யூபிஐ ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா இந்த பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, அதில் லிங்க் பண்ணி அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அப்போ என்னன்னா எந்த விதமான அந்த ரியோ காயின்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் இவங்களுடைய கிரெடிட் கார்டை இவங்களுடைய ரியோ யூபிஐ அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணி அந்த யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த ரியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. தென் இதுலேயே இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நான் யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னன்னா ஆன்லைன்லேயே யூபிஐ இல்லாத அந்த ஸ்பெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணும்போது, இல்லைன்னா ஆஃப்லைனில் நிறைய கடைகள்லாம் இருக்கும், அங்கே அந்த பிஓஎஸ் மிஷின் இருக்கும், அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா எந்த விதமான அந்த ரியோ காயின்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ரெண்ட்டு, யூட்டிலிட்டிஸு, இன்சூரன்ஸு, எஜுகேஷனு, கவர்மெண்ட் ஃபீஸு, ஃபைன்ஸ் ஆர் டாக்ஸஸ், ஜுவல்லரி, கேபிள் டிவி, ஃபியூவல், இதுலலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்பயும் எந்த விதமான அந்த ரியோ காயின்ஸ், அதாவது என்னன்னா அந்த ரிவார்டு வந்து கிடைக்காது. தென் இதுலயே சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஒரு பில்லிங், ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்ல எவ்வளோ ரியோ காயின்ஸ் வந்து கிடைக்கலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த விதமான கணக்கு கிடையாது. தென் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரியோ காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை நீங்கள் உண்மையான பணமாக உங்களுடைய வங்கி கணக்குலேயே அதை நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தராங்க. ஸோ அதனால சப்போஸ் நீங்கள் இவங்களுடைய அப்ளிகேஷன் மூலியமாக அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லா இருக்கும். இவங்க வந்து நல்ல அந்த ரியோ காயின்ஸ், அந்த ரிவார்டு வந்து தராங்க. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா 2 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும் ஒரு கேலண்டர் குவார்டரில். எதை நம்ம கேலண்டர் குவார்டர்னு சொல்லுவோம்னா, ஏப்ரல் டு ஜூன், தென் ஜூலை டு செப்டம்பர்,
டிசம்பர் அதை நம்ம கேலண்டர் குவார்டர்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு கேலண்டர் குவார்டர்ல என்னன்னா 2 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் வந்து கிடைச்சிருது. ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் வந்து கிடைச்சிருது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்னா, நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குவார்டர்ல சப்போஸ் நீங்க இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 50,000 ரூபாய் இல்லைன்னா அதுக்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த குவார்டர்ல இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 2 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்னா என்னன்னா, நீங்க ஏர்போர்ட்ல அந்த லான்ச்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அங்க நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அங்க இருக்கிற அந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே இலவசமாவே பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுல இந்த ஃபீச்சர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீச்சருக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக இதுல என்னன்னா 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைச்சிரும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து என்னதுன்னா, சப்போஸ் நீங்க இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 10,000 ரூபாய் மதிப்புக்கு மேல வந்து ஃபியூவலை வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்ப என்னன்னா இவங்க வந்து 1% ஃபியூவல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய எனக்கு பிடிச்ச இன்னொரு பெனிஃபிட் இல்லைன்னா ஃபீச்சர் என்னன்னா, நான் பார்த்த வரைக்குமே என்னன்னா ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறமாக வெப்சைட்ல இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த கார்டு ஆஃபர் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜொமேட்டோல என்னன்னா அந்த ஃபுட்ல ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அதனால சப்போஸ் நீங்க ஜொமேட்டோல ஃபுட்ல ஆர்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது இவங்களுடைய ஒரு ஆஃபர் இருக்கு. அது வந்து என்னதுன்னா, சப்போஸ் நீங்க ஜொமேட்டோல 200 ரூபாய் இல்லைன்னா அதுக்கு மேல நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா இவங்களுடைய ஒரு கூப்பன் கோட் இருக்கு, ரியோ மணி. அது நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 40% ஆஃப் கிடைச்சிரும் அப் டு 200 ரூபாய். ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜொமேட்டோல 300 ரூபாய்க்கு ஃபுட் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோடைய 40% எவ்வளோனா 120 ரூபா. ஸோ அந்த 300ல பாத்தீங்கன்னா 120 ரூபா வந்து கம்மியாயிரும் இந்த ஆஃபர் மூலியமாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து லிமிடெட் பீரியடுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒரு யூசர் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஃபரோடைய என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய இந்த ஜொமேட்டோடைய ஆஃபர் இருக்கு இல்லையா, இது சப்போஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா எப்படி நீங்க பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கூப்பன் கேட்கும். ஸோ நீங்க ரியோ மணி அந்த கூப்பன் கோட அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புக் மை ஷோல கூட இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த கார்டு ஆஃபர் வந்து கிடைச்சிரும். ஸோ அது வந்து என்ன ஆஃபர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. இதுல என்னன்னா அந்த பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஆஃபர் கிடைச்சிரும் அப் டு 150 ரூபா. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு புக் மை ஷோல ஒரு டிக்கெட்டோடைய விலை வந்து 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 டிக்கெட்டோடைய விலை என்னன்னா 400 ரூபா. ஸோ நீங்க இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 2வது டிக்கெட்ல என்னன்னா 150 ரூபா கம்மியாயிரும். ஸோ டோட்டலா எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும்னா 250 ரூபா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது போக அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ இருக்கு, அதுவுமே வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து லிமிடெட் பீரியடுக்கு தான் இருக்கு. ஸோ எப்போ வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து வேலிடா இருக்கு அதுவுமே அந்த இடத்துல போட்டிருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு இல்லையா, இது நீங்க அப்ளை பண்ணி இந்த ரியோ எஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு மூலியமாக அதுக்கான பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆஃபரை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் இருக்கு இல்லையா, அது வந்து ஜொமேட்டோடைய ஆப் தான். அந்த ஆப் மூலியமாக அந்த மூவி டிக்கெட்லாம் வந்து புக் பண்ண முடியும். இதுலயுமே என்னன்னா அந்த பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஆஃபர் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்னன்னா சப்போஸ் நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் இருக்கு இல்லையா, இதுல நீங்க 2 மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது அப்போ 2வது டிக்கெட்ல என்னன்னா 100% ஆஃப் கிடைச்சிரும் அப் டு 300 ரூபா. ஸோ இதுலயுமே என்னன்னா அதே மாதிரி அந்த பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஆஃபர் இருக்கு. இந்த கார்டு ஆஃபர் இருக்கு இல்லையா, இதுவுமே பாத்தீங்கன்னா லிமிடெட் பீரியடுக்கு தான் இருக்கு. ஸோ எப்போ வரைக்கும் இந்த கார்டு ஆஃபர் வந்து வேலிடா இருக்கு அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணணும்னா எப்படி நீங்க பண்ணலாம்னா, நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல போனதுக்கு அப்புறம் 2 மூவி டிக்கெட் நீங்க புக் பண்ணும்போது அப்ப என்னன்னா அந்த கூப்பன் கோட் வந்து கேட்கும். ஸோ அதுல நீங்க ரியோ மூவிஸ் அந்த கூப்பன் கோடை அப்ளை பண்ணி இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்டு ஆஃபரை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா இந்த கிரெடிட் கார்டோடைய இது மாதிரி ஏகப்பட்ட கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இது தவிர ஸ்விக்கி, அமேசான், ஜெப்டோ, மிந்த்ரா இது மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் ஏகப்பட்ட ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் கிடைச்சிரும். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி பார்க்கலாம். அதாவது என்னன்னா யாரெல்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருக்கீங்க இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருக்கீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். தென் ஏஜ் கிரைட்டீரியா பத்தி சொல்ல போனோம்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 இருந்து 60க்குள்ள இருக்கணும். தென் சப்போஸ் நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருக்கீங்கன்னா தென் உங்களுடைய மினிமம் நெட் சம்பளம் வந்து 25,000 இருக்கணும் பர் மந்த்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருக்கீங்கன்னா ஐடிஆர்ல உங்களுடைய வருமானம் வந்து 7.5 லட்சம் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கணும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு
இங்கே போட்டிருக்கிற வருமானம் விட சப்போஸ் நீங்கள் கம்மியாக தான் சம்பாதிப்பீங்கன்னா, தென் சப்போஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்குன்னா, 720க்கு மேலே இருக்குன்னா, தென் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறது ஆகாதது அது வந்து எஸ் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குன்னா, அங்கேயே போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ரியோ எஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் பெனிஃபிட் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதுல எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவங்க 2 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து தராங்க ஒரு கேலண்டர் குவார்டர்ல. ஸோ இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கப்புறமாக வெப்சைட்ல இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த கார்டு ஆஃபர் இருக்கு. அந்த பெனிஃபிட்மே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டுனே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ரியோ அப்ளிகேஷன் மூலியமாக அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணுவீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டு. ஏன்னா ஒரு 100 ரூபா யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது 75 பைசா மதிப்புள்ள அந்த ரியோ காயின்ஸ் வந்து தராங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே நல்ல விஷயமா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கிரெடிட் கார்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நல்ல வேல்யூக்கு அந்த ரிவார்டு வந்து தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவங்க டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் வந்து தராங்க. ஸோ நிறைய கிரெடிட் கார்டில் இந்த பெனிஃபிட் வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ரூபே கிரெடிட் கார்டு வேணும்னா அந்த யூபிஐ ஸ்பெண்ட்ல பண்றதுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டுனே சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டு பத்தி நம்ம நிறைய விஷயம் அண்ட் ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நீங்க என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்க என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. தென் இந்த வீடியோவை இங்க வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் பேங்கோடைய ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.